ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ இதுக்காக அப்படின்னா, டேங்கிள் பெயிண்டிங் நிறைய பேருக்கு வரைய தெரியும். பட் அது எப்படி ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதே மாதிரி தான் என்னோட லைஃப்லேயும் நடந்துச்சு. ஸோ நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், என்னென்ன அதை சரி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். இது மூலயமா உங்களோட லைஃப்பில் நீங்கள் டேங்கிள் பெயிண்டிங் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாமியோட உருவங்கள் அது ரொம்ப அழகாக வரணும். அது அழகாக வந்தால் தான் மக்கள்கிட்ட அது கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா நம்ம மற்ற எல்லாத்த விட சாமியோட உருவம் ரொம்ப அழகாக இருக்கணும். நான் வச்சு பூஜை பண்ணுற என்னோட பூஜை அறையில் சாமியோட உருவம் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு அதை பூர்த்தி பண்ணணும். சரி, நமக்கு நல்லா வரைய தெரியுது, எல்லாமே பண்ண தெரியுது, பட் நம்மளால அது கொண்டு போய் எப்படி சேர்க்கறது அப்படின்னும் அடுத்த லெவல் அது யோசிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா அதில் ட்ரஸ்ட்டு, அது ஒரிஜினலான கோல்டு ஃபாயில், ஒரிஜினலான ஃப்ரேம், டீக்குட் ஃப்ரேம் போட்டு தான் இருக்கணும். அதை எப்பயுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம டூப்ளிகேட்டோ இதோ யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் மக்கள் இல்லை, எனக்கு அந்த பட்ஜெட் ரொம்ப இடிக்குது, எனக்கு டூப்ளிகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் நம்ம அதை பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம உருவாக்குற அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வாங்குற அளவுக்கு அதை தூண்டும். ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம எப்பயுமே எக்காரணத்தை கொண்டு உடைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இது என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஷாப்லலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வைப்பாங்க. ஒரு நியூவாக ஓப்பன் பண்ண ஷாப், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்துட்டு ஏதாவது ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே எல்லா பிஸ்னஸ்லேயுமே மொத ஒரு ஆர்டர் கிடைக்கிறது கொஞ்ச நாள், ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் இதெல்லாம் பிக்கப் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் நம்ம அதை தோண்டு போகாமல் நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளோட முயற்சியில் தான் எந்த ஒரு பிஸ்னஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது மூலயமா நம்ம கிளாஸும் எடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் இதிலெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு அது மூலியமாகவும் நீங்கள் வெறும் நம்ம இதை போர்டை சேல் பண்ணுறதுல மட்டும் இதில் இன்கம் பண்ண முடியும். அதில் மட்டுமே இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதை விட, நம்ம கிளாஸஸ் எடுத்தாலும் இதுக்கு நிறையா பேர் கிளாஸஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் கிளாஸஸ் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இது மூலிமா அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் மக்களுக்கு ரீச் பண்ண வைக்கலாம். பட் அதுக்கு டைம் எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இப்போயும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட துறையில் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிலை மேலே போயிருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் நான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் இது பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டையும் வாங்கும்போது, விற்கும்போது அதுக்கு உண்டான செலவு இது எல்லாமே எழுதி வச்சு இது எல்லாமே பண்ணணும். அப்போ தான் இந்த இதில் இவ்வளோ செலவாயிருக்கு, நம்ம இப்போ இன்னும் எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நமக்கு இப்போ ஆர்டர் கிடச்சிருச்சு, நம்ம பண்ணி கொடுத்துட்டோம், கடமைக்கினேன்னு பண்ணி கொடுக்காம கண்டிப்பாக ஒரு மனசார அந்த கடவுளை நினச்சி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அடுத்த தடவை உங்ககிட்ட வாங்குறதுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேங்கிள் பெயிண்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும், இல்லை எப்படி மேக் பண்ணுறது, இதை பற்றின ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாகவும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.